ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேட்டையன் படத்தோட இன்ட்ரோ சாங் பற்றின ஒரு வேறு லெவல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ண டிஜே ஞானவேல் அவர்களோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வேட்டையன். இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி இது போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோ சாங் இருக்காமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அண்ணாமலை, பாட்ஷா இது போன்ற படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரோ சாங் இருக்குமோ, ஸோ அதே போல் தான் இந்த படத்துலேயே ஒரு இன்ட்ரோ சாங் இருக்காமா. இந்த ஒரு சாங்கை இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஷூட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ அதுக்கான செட் அமைக்கும் பணிகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஈசிஆரில் படத்தோட ஷூட்டிங்கை நடத்திட்டு வராங்களாமா. இந்த ஒரு சீனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ராணா டகுபதி அவர்களும் இருக்கிற சம்மந்தப்பட்ட காட்சிகளை தான் படமாக்கிட்டு இருக்காங்களாமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் அப்படின்னாலே எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும். இப்போ வர்ற சூப்பர் ஸ்டார் படங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ சாங்கே இருக்காது. ஸோ அந்த வகையில் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அழிச்சிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போது வேட்டையன் படத்தில் ஒரு இன்ட்ரோ சாங் இருக்குது அப்படிங்கிறதுனால ரசிகர்களுக்கு இது ஒரு வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.